ஹாய், முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, கருப்பு உளுந்து பொடி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் எவ்வளோ சத்து இருக்குது நான் சொல்லி உங்களுக்கு தெரியும்னா, அவ்வளோ ரிச்சான அயன் கால்சியம் இருக்குது. அஃப்கோர்ஸ் உள்ள கருப்பு உளுந்து சேர்றதுனால நல்ல ப்ரோட்டீனும் கூட கிடைக்கும். கருவேப்பிலை அண்ட் முருங்கைக்கீரை ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணி உணர்த்தி கடாயில் வறுத்து அப்படி இல்லைனா அவனில் கொடுத்து இந்த மாதிரி நல்லா மொறுன்னு ஆக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் தனியாக மிக்சியில் ஒரு பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் கருப்பு உளுந்து 1 கப்பு கூடவே 1/4 கப்பு வெள்ளை உளுந்து சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் போல் மிளகு அண்ட் சீரகம் இதை மட்டும் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிகப்பு மிளகாய் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஆப்ஷன் தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெருங்காயத்தை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட இந்த கீரை பொடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரைக்கும் போது கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பொடி ரெடி. இது சாதத்தில் சுட சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசையோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.